ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழைதான். வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா சொன்ன பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி, எங்க நான் காதலிச்சிருன்னு உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறது சொல்லிட்டு இருக்காத தம்பி. நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயத்துல கவிட்டு வர்ற மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போய் கொண்டு வரும். பேச மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கையை அண்ணே என்ன வாசிக்கவே இல்லையே? வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிதான் இருக்குமோ? தம்பி, சால்ரா நல்லா இருக்குல்ல? டேய் படுவா, இந்த சிக்னல் எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம். ஐயோ, நேற்றுக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க கொண்டடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பால்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன்னு. நீ தொழில மாத்தின, நான் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேல ஆரம்பிச்சிருச்சு. மைக்கு கொடுறாங்க. வண்டி ஓட்டுறா. விட்ட மாட்டேன். போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டை எழுதி கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. நாருது கருமம். அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலே லவ் வந்துருச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் பிளாஷ்பேக். ஏய் ஆவடையப்பா, ஏய் பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையே எப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்தை நிச்சிருவா. முதல்ல அவன் கழுத்தை சொல்லுவான். என்ன அது, நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையப்படுங்க. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஸ்டிக் சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த கோஷை பத்தி தெரியுமில்ல, ஏன் அவங்கள பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியுமில்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கையை ஓடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. அவடையப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசல. உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். எப்படியே போய் இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல.
நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிற? பாத்து உழுந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறதா வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழந்தைக்கெல்லாம் இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50. யோ எடியா சீக்கிரம் காச. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேரத்துக்கு சமைஞ்ச போன மாதிரி குனிஞ்ச தர நிமிராம போறேன். நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு யார் போட்டது? அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்? அதுக்கு 9 பனானா. ஏய் இந்தா இந்த சிட்டை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே, இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கடா. போய் ரூம்ல வைடா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சவன அடிக்கிறதுக்கு நான் என்ன இவனா? என்ன சொல்ல? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளை இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் ஏம்பலாம் ஒட்டஞ்சிடும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொழில் சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்கால ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. பாயத்தர, இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சதை வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன் ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறானுங்க. வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி புரள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க புரளும். அப்படியப்பா என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது.
அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். அண்ணே, என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விடாத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீங்க போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரைப்படுற. காமிங்க. ஆ. அடை. நல்லா காமிங்க. ஆ. ஐடை. ஏய், ஏமாத்தாதடா. பரமா. ஐயோ, பல்லு உடைஞ்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கப்பிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. எல்லாரும் தூங்காங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே. யாராவது? ஐயோ, தம்பி, பொம்பளை பிள்ளைங்க படுத்திருக்க இடத்துல ராத்திரி உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி. இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அதான் தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கன்னத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன அப்படியா? டாய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் கூட தானே அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா? அவர் பாரு, இயல், இசை, நாடகம், நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானாலா? யாரு? அவடையப்பன். அவடையப்பனா? அந்த இயலிச நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை. நன்றாக பாருங்கள். அண்ணே, நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடையப்பன் இயல், இசை, நாடகம், நடிப்புன்னு எப்போதுமே கண்ணு கருத்துமா இருப்பாருன்னு. நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே, யார்ட்ட காது குத்துறீங்க? தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குறைக்கு தன் குட்டி அடி வயித்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு சும்மா வர்றேன். நடத்துங்க. நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மள இப்ப நடந்துக்கிட்டா மத்தவங்க நம்ம நினைப்பாங்க. இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை, நீங்க எதுவும் போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல சொன்னாரு. சொன்னது ஒண்ணு என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபாய் கிடைக்கும். இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருடாடா? பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே.
போட்டியா போட்டேன் ஏய் இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு அவன் காட பார்த்து ஆடுங்க என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டா சுருட்டா சுருட்டு சோரி நாய்க்கு பிறந்தவன ஆவடியாப்பா. அப்படியே ஓடி போய் பாரு நான் என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிறேன் குடுறா அடிச்சாச்சுப்பா எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்கிற ஒன் கார்டுங்கிற காடை பார்க்கணும். பாரு நல்லா உங்க காடை. ஏய் என்ன நீ நம்பிக்கை எல்லாம் பேசுற நான் என்ன திருட்டாட்ட ஆடுனா அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன் ஏடா இதுல எடுத்து வச்சுட்டு தமாஸ்க்கு தான் நேரமா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் இல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், காசு எடுக்க முதல்ல. அதானே என்ன கோச்சிட்டீங்களாக்கா இத வச்சுட்டு என்ன சாப்பிடுறது எனக்கு 3 தோசை, உங்களுக்கு ஒரு தோசை. அது எப்படி நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி தின்னு தோல யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதை காசு கொடுக்கல, மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மான ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும் எங்க ஊர்ல வந்து என்னையும் மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் கொடுத்துருவேன் என்ன ஐயா என்ன நீங்க தகராறு? செலவு கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான் நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி இது என்ன பேங்கா ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துள்ளி சீட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா உன்ன ஒரே ஐயா, ஐயா, ஐயா. ஐயா அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க பண்ணி சாகாது பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டினி செத்துரும் அப்படியா கட்டை எடுக்கணுமா பேசாத நாளை பத்தி அறிவாள அந்த பக்கம் திரும்புங்க ஆமாங்க யார்கிட்ட சொல்லு கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன் ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்காமல் இருந்தேன் இந்த பாவி கிட்ட கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற வெரி சிம்பிள் இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர் அவடையப்பா நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குறியே அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி இருப்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதிர மாத்திக்கிறாப்பா எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் முதல்ல நர கட்டிடுறா நான் கட்டல. நீங்க கேட்டீங்களா தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா என்னடா முறைக்கிறா கட்டு இல்லனா ஒரே வெட்டு கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. ஆமா இவர் பெரிய எடின்பர்க் கோமகன் 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாலிய கட்டுற நாய ஐயர் இல்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு அந்த அருவாளை கொண்டாங்க வெட்டி போடு கட்டுற நாய முட்டை என்ன பாத்துட்டு நிக்கிற அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரிஞ்சவா பிச்சை எடுக்க சொல்லு இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனார்களை கொண்டு வந்தாலும் இவனுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா அப்ப பாப்பாமா? அப்ப என்னடா பாக்குறது இப்பவே பாத்துருவான் என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது 2 காலம் இல்லாத பொண்ணை மடிச்சு தான் கொண்டு வருவாங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 காலம் இல்லங்கிறது டேய் இனிமே நீ தில்லானா கத்துக்கூட குச்சிப்புடி கத்துக்கூட பரதநாட்டியம் கத்துக்கூட கிச்சு கிச்சு தான் தாம்பாளம் மாப்பிள என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க சுசுகி வாங்கி கொடுப்பாங்க உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டைஸ் நடக்கட்டும் இப்ப நீ மட்டும் இருந்த இந்த சிம்மாசனத்தை ஆள போற இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போ போட முண்ட சார் அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய் அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய் அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன்.
ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர், ஐயோ, திண்டுக்கல் சேர்த்து அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயோ, என்னடா மேல? ஏன்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏன்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைஜல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயே நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. சரிங்க. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சரி. சொல்லுவியா? ஆ. என்னடா உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஆ, உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க.